ஹாய் கைஸ், இன்னைக்கு டே வந்து நவம்பர் 12, 2024, டே நம்பர் 44. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாயந்தரம் தான் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஏன்னா நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நான் டயர்ட் ஆகிட்டேன். அதனால சரிங்க ஒர்க் அவுட் தந்துருங்க பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக கண் அசைந்த தூங்கி விட்டேன். எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறதா கட்டாச்சு. அதனால ஈவினிங் ஒரு 6:30 போல் தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கோர் அண்ட் கார்டியோ, கோர் ஸ்ட்ரென்த்துக்கும் ஹார்ட் ரேட் வித் கார்டியோ எக்ஸசைஸுக்கும் முதல்ல வார்ம் அப் ஒரு 5 minutes இது பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச்சிங் இன் பிளேஸ், ஆர்ம் சர்க்கிள்ஸு, முன்னாடி 30 பின்னாடி 30, டீப் ப்ரீத்திங் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மவுண்டன் கிளைம்பர்ஸ். என்னடா இவன் மவுண்டன் கிளைம்பர்ஸ் இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ராகேஷ் ப்ரோ தான் ஒரே செட்டில் எல்லா எனர்ஜி போட்டுறக்கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு செட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஃபுல்லாக பண்ணுற ரேஞ்சில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆகையால் எவ்வளோக்கு நம்மளால் முடியுமோ கன்சிஸ்டண்ட்டாக, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் பட் எஃபர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். குழப்பதில் எனக்கும் தான் அதில் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்கேன், பார்ப்போம். என்ன கொடுமைனா அதுவும் இதுவும் சேர்த்து ஒரு செட்டு. ராகேஷ் அப்பப்போ இவன் நம்ம இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ண மாட்டான், எதுக்கு ஒரு 4 செட்டு எக்ஸ்ட்ராவை தருவோம்னு சொல்லி அனுப்பி வைப்பார்னு நினைக்கிறேன். எப்போ பாரு இதே மாதிரி ஆகிடுங்க. 10 seconds சார். மவுண்டன் கிளைம்பர்ஸ் என்னடா மவுண்டன் கிளைம்பர்ஸ், பைசைக்கிள் கிரன்ச்சஸ் பார்த்துருக்கியாடான்ற மாதிரி பண்ண உடனே பிடிச்சிக்கிச்சு. என்ன பிரச்சனைனா இந்த எக்ஸசைஸில் வேகமாக டக் 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 டக்குன்னு பண்ணோன்னா 10 கவுண்ட் டக்குன்னு பண்ணிட்டு அப்பா ரெஸ்ட் அப்படின்றலாம். 40 seconds வேகமாக பண்ண முடியாது, ஸ்லோவாக பண்ணால் தான் நம்மளால் 40 கொண்டு என்னால் நம்மன்னு எல்லாரையும் சேர்த்துக்கல 40 seconds பண்ணுன்றனால அப்படியே சரி ஸ்லோவாக பண்ணால் அதை விட கஷ்டமாக இருக்குது. அப்போடாச்சும் 10 செகண்ட் பண்ணிடுவேன், ஸ்லோவாக 10 செகண்ட் போட்டால் அப்படியே அப்படி ஆயிடுது. சரி ஓகே, ஒரு விஷயம் சொல்லி தர போகிறேன். இட்ஸ் கால்ட் OBW. இல்லை ஓபி அடிச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை நீஸ்ன்னுவாங்க. ஹை நீஸ் சட்டப்படி எப்படி பண்ணணும்னா வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நீ வந்து இந்த கையில் படணும். நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஸ்லோவாக 40 seconds இந்த ஒர்க் அவுட் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து ரெஸ்ட் முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுட்டு நீ என்னால் முடிச்சிடலாம். ஓகேவா? என்னை பார்த்து என்னடா உன்னை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகணும்னு நினச்சேன். நீயே ஓபி அடிக்கிறேன்னா ஓபி அடித்தாவது ஒர்க் அவுட்டை முடிக்கணும், அதுதான் உண்மையான தமிழனுக்கு அழகு. சரி போ. அவ்வளோதான் முடிஞ்சு பாட்டியா. ஓபி அடிச்சு ஒர்க் அவுட் பண்ணால் 10 seconds சார். ஸோயா, இத்துடன் இன்றைய நாள் முடிவடைந்தது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஒர்க் அவுட்டே பண்ண முடியல.